அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று புதன்கிழமை மார்ச் 13ஆம் தேதி மாசி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி திதி. இந்த வளர்பிறை சதுர்த்தி திதி என்று கடன் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தோரண கணபதியை வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி வழிபடுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடன் அடைக வழிகாட்டுவார் தோரண கணபதி என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை வீட்டிலேயே செய்யணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலை 8:53 மணி வரை திருதியை திதி. 8:53 மணிக்கு மேல் சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த பூஜையை 8:53 மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் தோரண கணபதி வழிபாட்டை வீட்டிலேயே செய்யலாம். கடன் என்ற ஒன்று யாருடைய வாழ்க்கையிலுமே வரக்கூடாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாமல் யாருமே வாழ்வதில்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை வாங்கிவிட்டு அதை திருப்பிக் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்கள்தான் ஏராளம். முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பதே நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வாங்கும் கடனை திருப்பி அடைக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியுடன் நாம் தோரண கணபதியை நம் வீட்டில் எவ்வாறு வழிபட்டால் கடன் விரைவில் அடைய அவர் வழிகாட்டுவார் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முழு முதற் கடவுள் என்று போற்றப்படுபவர் விநாயகர். அவருடைய ஒரு ரூபமான தோரண கணபதியை நாம் கோவிலுக்கு சென்றுதான் வழிபட வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை. அவரை மனதார நினைத்து அவர் புகைப்படத்தை வீட்டில் வைத்து அவரை வழிபடலாம். தோரண கணபதியை நாம் வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது நம்முடைய கடன் சுமைகள் அனைத்தையும் அவர் குறைத்து நம்முடைய கடனை விரைவில் அடையச் செய்வார். தோரண கணபதியின் புகைப்படம் ஒன்றை வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை நாம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் செய்யலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த பூஜையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். விடியற்காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு நம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். காலை 8:53 மணிக்கு மேல் இந்த பூஜையை உங்கள் வசதிப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். நம் வீட்டு பூஜை அறையில் தோரண கணபதியின் புகைப்படத்தை வைக்க வேண்டும். அவரின் புகைப்படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி புது திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். கடன் பிரச்சனை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் அது கடன் சுமையிலிருந்து நம்மை மீளச் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு விநாயகரின் படத்திற்கு அருகம்புல் மாலை அல்லது மலர்களை சூட்டி வழிபட வேண்டும். பிறகு ஒரு வாழை இலையில் 2 கைப்பிடி பச்சரிசி 2 கைப்பிடி வெல்லம் வைத்து நிவேதனமாக படைக்க வேண்டும். இலையில் இருக்கும் பச்சரிசியையும் வெல்லத்தையும் பிள்ளையார் பிடிப்பது போல் 3 பிள்ளையார் பிடித்து வைத்து கொண்டு என்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர வேண்டும், ஐஸ்வர்யம் நிலைக்க வேண்டும், சகல சௌபாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று தோரண கணபதியிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போது ஓம் தோரண கணபதியே நமகா, ஓம் தோரண கணபதியே நமகா, ஓம் தோரண கணபதியே நமகா என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறையும் அதிகபட்சம் 108 முறையும் கூறி வழிபட வேண்டும். பூஜை முடிந்த பிறகு பிடித்து வைத்திருக்கும் அந்த பச்சரிசி வெள்ள பிள்ளையாரை எடுத்து பறவைகளுக்கு வைத்துவிட வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ந்து 9 சதுர்த்தி திதிகளிலும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலும் தோரண கணபதியை வழிபடுவதன் மூலம் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்குரிய வழிகளை அவர் நமக்கு காட்டுவார். விடாமுயற்சியும் தோரண கணபதியையும் நாம் வழிபட்டு நம் கடன் சுமையிலிருந்து விரைவில் விடுபட்டு மகிழ்ச்சியுடனும் ஐஸ்வர்யத்துடனும் வாழ வேண்டும் என்று தவறாமல் நம் வீட்டிலேயே தோரண கணபதியை வழிபட்டு நாம் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும். இப்போ இந்த பதிவின் மூலமாக
இன்று மாசி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியான இன்று காலை 8:53 மணிக்கு மேல் சதுர்த்தி திதியில் கடன் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தோரண கணபதி வழிபாட்டை வீட்டிலேயே எளிய முறையில் எப்படி செய்வது என்பதை பற்றியும், கடன் அடைவதற்கு தோரண கணபதி நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.